மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாத்துக்குமே டைம் யூஸ் பண்ண பாத்துடலாமா? அதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி வீடியோக்குள்ள போகலாம். ஆரோவிந்தோ குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து காலேஜ்ல இருந்து நமக்கு பாத்தீங்கன்னா டிஜிடி பிஜிடி பிஆர்டிக்கான ஆல் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க யூஜி பிஜி ரிலவெண்டா படிச்சிருக்கணும், பிஎட் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், மினிமம் 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சிபிஎஸ்இ மெட்ரிகுலர் ஸ்கூல்ல இருக்கணும்ன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. நீங்க இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்படின்னா நீங்க கீழே கொடுத்திருக்க மெயில் ஐடிக்கு உங்களோட ரிசீம் ஷேர் பண்ணுங்க. அது பேஸ் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணி இன்டர்வியூவும் ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாம. ஒரு டீச்சிங் ஜாப் பத்தி தான் பார்க்க போறோம். காவேரி காலேஜ் ஃபார் உமன்ஸ், இந்த காலேஜ்ல இருந்து நமக்கு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ், காமர்ஸ், அப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஃபேஷன் டெக்னாலஜிக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. 55% மார்க் பிஜி பிஹெச்டில இருக்கணும். நெட் டெக் குவாலிபிகேஷன் நீடுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ரோக்ராமர், அக்கௌண்டன்ட், ரிசப்ஷனிஸ்ட், ஆஃபீஸ் அட்டெண்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. ப்ரோக்ராமருக்கு பாத்தீங்கன்னா எம்சிஏ, எம்எஸ்சி, சிஎஸ், எம்எஸ்ஐடி இருக்கணும் எலிஜிபிலிட்டி. அக்கௌண்டன்ட்ல பாத்தீங்கன்னா எம்காம் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அண்ட் ரிசப்ஷனிஸ்ட்ல பாத்தீங்கன்னா என்ன டிகிரி இருந்தாலும் அட்டன் பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் அட்டெண்டருக்கு உங்களுக்கு பாஸ் இன் 12 இருந்தாலுமே அட்டன் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா மார்ச் 30 எண்ட் ஆயிடும். அதுக்குள்ள நீங்க அவங்களுக்கு மெயில் பண்ணணும். மேல மெயில் ஐடி இருக்கு, அந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணி உங்களோட ரெசியூம் பிளஸ் டீடைல்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி கூட கிளாரிஃபை பண்ணிக்கலாம் டவுட் இருந்ததுன்னா. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணாம. நெக்ஸ்ட் ஓப்பனிங் பாத்தீங்கன்னா ஐஎகமே டெக்னாலஜிஸ், இவங்க பாத்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட் இன்டர்ன் ஹையர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எக்ஸல், எஸ்கியூஎல், பவர் பிஐ, பைத்தான் பேசிக் நாலேஜ் இருக்கணும். கம்யூனிகேஷன் அண்ட் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும்ன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ நீங்க இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க நம்பருக்கு உங்களோட ரெசியூம் அண்ட் கீழே கொடுத்திருக்க மெயில் ஐடிக்கு உங்களோட ரெசியூம் ஷேர் பண்ணிடுங்க. டவுட் கிளாரிபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா கொடுத்திருக்க நமக்கு கால் பண்ணி கூட கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. திருச்சியில தான் இந்த கம்பெனி லொகேட் ஆயிருக்கு. சோ நீங்க இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணாம. அண்ட் நெக்ஸ்ட் ஓப்பனிங் பாத்தீங்க அப்படின்னா சேலம் கொங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல இருந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபசருக்கான ஓப்பனிங் தான். தமிழ், இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி இவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் இந்த டொமைன்ல. ஸோ நீங்க பிஹெச்டி நெக்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அண்ட் பஸ் டிரைவர், வாட்ச்மேன்ஸும் கூட ஹையர் பண்ணிட்டு இருக்க மாதிரி கொடுத்திருக்காங்க. நீங்க இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க மெயில் ஐடிக்கு உங்களோட ரெசியூம் ஷேர் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. இல்ல டவுட் உங்களுக்கு இருந்ததுன்னா கொடுத்திருக்க நம்பருக்கு கால் பண்ணி கூட நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா சேலம்ல லொகேட் ஆயிருக்கு. நீங்க இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஓப்பனிங் பாத்தீங்கன்னா ஜேகேகே முனிராஜா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி காலேஜ்ல பாத்தீங்கன்னா ப்ரொஃபசர், அசோசியேட் ப்ரொஃபசர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன டிபார்ட்மெண்ட்க்குன்னு பாத்தீங்கன்னா ட்ரிபிள் சிஎஸ்ஐ, ஐடி, ஏஐடிஎஸ், சைபர் செக்யூரிட்டி, அசோசியேட் ப்ரொஃபசர் ஃபார் இஎஸ்சி எம்பிஏக்கு ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காலேஜ் பாத்தீங்க அப்படின்னா ஈரோட்ல லொகேட் ஆயிருக்கு. நீங்க இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க மெயில் ஐடி உங்களோட ரெசியூமை ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் ரெசியூம் பிளஸ் சாஃப்ட் காப்பி அனுப்புங்க வித்தின் 7 daysன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. நீங்க இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணாம. நெக்ஸ்ட் ஓப்பனிங் பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு வாக்கின் இன்டர்வியூ ப்ராசஸ் தான். 21st March பாத்தீங்க அப்படின்னா இந்த வாக்கின் இன்டர்வியூ நடக்கும். கம்பெனி நேம் பாத்தீங்கன்னா செல்லா சாஃப்ட்வேர். இவங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனல்ஸ், சீனியர் ஜாவா டெவலப்பர் அண்ட் ஜூனியர் ஜாவா டெவலப்பர் அண்ட் பிசினஸ் அனலிஸ்டுக்கான ஓப்பனிங் தான் கொடுத்திருக்காங்க. 21st March சாட்டர்டே 9 AM 1 PM வரைக்குமே ஓப்பனிங்ஸ் போகும். லொகேஷன் மதுரை. அவங்க வெனியூமே கொடுத்திருக்காங்க. 2 ரவுண்ட் இருக்கும். டெக்னிக்கல் ரவுண்ட் ஒண்ணு, ரெண்டுமே டெக்னிக்கல் ரவுண்டு தான். சோ டெக்னிக்கல் ரவுண்ட் ஃபர்ஸ்ட், டெக்னிக்கல் ரவுண்ட் செகண்ட் இருக்கும். ரெண்டுமே மதுரையில தான் இருக்கு. ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுன்னா கொடுத்திருக்க நம்பருக்கு கால் பண்ணி கூட கிளாரிஃபை பண்ணிக்கலாம். லொகேஷன் ஒருவேளை தெரியலன்னா கொடுத்திருக்க கியூஆர் யூஸ் பண்ணி கூட நீங்க லொகேஷனை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணாம. நெக்ஸ்ட் ஓப்பனிங் பாத்தீங்கன்னா மிட்ரா சாஃப்ட்ல இருந்து தான் நமக்கு ஓப்பனிங் கொடுத்திருக்காங்க. சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் ஃப்ரெஷர்ஸ் ஹையர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க பிஇ, பிடெக், சிஎஸ், ஐடி, இசிஇ, ஏஐடிஎஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் ஓகே தான். இல்ல எம்சிஏ, எம்எஸ், ஐடி, சிஎஸ்ஆ இருந்தாலும் ஓகே தான்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. பாஸ் அவுட் 23 இருந்து 25 வரைக்கும் இருக்கணும். 65% அபோவ் இருக்கணும். 10th 12th யூஜிபி இருந்தாலும் இந்த எல்லாத்துலயுமே உங்களுக்கு 65% அபோவ் இருக்கணும்ன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. நோட்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. சவுத் தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் ஆர் ப்ரிஃபர்ட்ன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஒன்லி எலிஜிபிள் வில் பி ஷார்ட் லிஸ்டட். அவங்களுக்கு மட்டும்தான் கால் ஃப்ரம் ஹெச்ஆர் டீம்ன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க.
ஸோ நீங்க இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூம் ஷேர் பண்ணுங்க. டவுட் கிளாரிபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. கம்பெனியுமே மதுரையில தான் லொகேட் ஆயிருக்கு. இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா சூனஸ்டா நீங்க போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஓப்பனிங் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில லொகேட் ஆயிருக்க ஹைல்ட் எனர்ஜி அப்படின்ற கம்பெனில இருந்து சீனியர் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் ஹையர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 15+ இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த இதுல இருக்கணும். கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ப்ரிஃபர்ட் பேக்ரவுண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே கிளியர்டா ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டா இருந்தா மட்டும்தான் இந்த ஓப்பனிங்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்க இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க மெயில் ஐடி யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. டவுட் கிளாரிபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இன்டர்வியூமே ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஓப்பனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்டிடிஎஸ் அப்படின்ற கம்பெனில இருந்து இன்ஜினியர்ஸ் அண்ட் டிசைனர்ஸ் ஹையர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 6 ஓப்பனிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் 3 ஓப்பனிங்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெடோரா அப்படின்ற அதர் லொகேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் கீழே கொடுத்துருக்க 3மே வந்து சென்னை லொகேஷன் தான். நீங்க இதுல இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்டா இருந்தா மட்டும்தான், எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டா இருந்தா மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஜாப் டைப் வந்து பெர்மனன்ட் தான். ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து இன்டர்வியூ இருக்கும். நீங்க கீழே கொடுத்துருக்க மெயில் ஐடி யூஸ் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கணும். இந்த 6 ஓப்பனிங்மே நீங்க இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னா மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஓப்பனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிடிடிஐ அப்படின்ற கம்பெனில இருந்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வாக்கின் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஃபார் எதுக்காக அப்படின்னா கிராஜுவேட் ட்ரைனிஸ்க்கான ஓப்பன் பொசிஷன் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்க டிப்ளமோ ட்ரிபிள் கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம், இல்ல பிஇ ட்ரிபிள் கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம், பிடெக் படிச்சிருக்கலாம், ஆல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா கூட இருக்கலாம். எனி டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். 21-25 பாஸ் அவுட்டா இருக்கணும். 18 to 25 இயர்ஸ் இருக்கணும் ஏஜ் லிமிட்டட். எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெஷர் டு 1 இயராக இருந்தாலும் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்க மேல் அண்ட் ஃபீமேலா இருந்தாலுமே அட்டன் பண்ணிக்கலாம். சேலரி பேக்கேஜஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 18,540 இருந்து உங்களுக்கு மந்த்லி சிடிசி இருக்கும். அண்ட் தென் 1,500 அட்டண்டன்ஸ் போனஸ் இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்க தரவா எடுத்துட்டு போங்க பார்த்துட்டு. நீங்க இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்படின்னா டைரக்ட் வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ணிப்போங்க. அதுக்கு முன்னாடி கீழே கொடுத்துருக்க மெயில் இன்னைக்கு உங்களோட ரெஸ்யூம் ஷேர் பண்ணிடுங்க. இந்த கம்பெனி ஒரகடப்புல தான் லொக்கேட் ஆயிருக்கு. நீங்க இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஓப்பனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாக்ஆப்ஸ் அப்படின்ற கம்பெனில இருக்கு. இவங்க வந்து வாக்கின் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க 2 லொகேஷன்ல. ஒன்னு வந்து புனே, இன்னொன்னு வந்து சென்னை. ரெண்டுத்துக்குமே 28-29 மார்ச் வந்து வாக்கின் இன்டர்வியூ கண்டக்ட் பண்றாங்க. எதுக்காகனா ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு வந்து இன்ஜினியர் சீனியர் இன்ஜினியர்ஸ் லீடு, அதுக்கப்புறம் பிஏஎம் டிசைனர்ஸ், அதுக்கப்புறம் இதுல வந்து எலக்ட்ரிக்கல்னு சொல்லிட்டு தனியா பிரிச்சிருக்காங்க. எல்லாத்துக்குமே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். சென்னை லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா மணப்பாக்கம் சென்னையில தான் இந்த கம்பெனி லொகேட் ஆயிருக்கு. ஸோ 9 இருந்து 4 PM வரைக்குமே நடக்கும் இன்டர்வியூ. ஸோ நீங்க டைரக்ட் வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கோங்க. நீங்க இன்ட்ரெஸ்டட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் அப்படின்னா கொடுத்துருக்க கியூஆர் யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டைரக்ட் வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணாம. நெக்ஸ்ட் ஓப்பனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேஸ் சாஃப்ட் அப்படின்ற கம்பெனில இருந்து நமக்கு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. என்ன ஓப்பனிங்னு பாத்தீங்கன்னா ஹோம் இன்ஜினியர். ஒர்க் லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா மஹிந்திரா வேர்ல்டு சிட்டி செங்கல்பட்டுக்குள்ளதான். எக்ஸ்பீரியன்ஸ் 1 to 4 இயர் ஆஃப் இருக்கணும். குவாலிஃபிகேஷன் வந்து நீங்க மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ் முடிச்சிருந்தாலுமே அட்டன் பண்ணிக்கலாம். பட் நோ பேக்லாக்ஸ் அண்ட் அரியர்ஸ்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்கில் ரெக்ரூட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. டேட் அண்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா 21 மார்ச் இந்த ஓப்பனிங் நடக்கும். டவுட் கிளாரிபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா கூட ஹெச்ஆரோட நம்பர் கொடுத்துருக்காங்க, கால் பண்ணி கூட நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். லாஸ்டா வந்து கியூஆர் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணிக்கோங்க, ரெஜிஸ்டரும் பண்ணிக்கோங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இன்டர்வியூ லொகேஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்க இன்ட்ரெஸ்டட் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னா டைரக்ட் வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணாம. நெக்ஸ்ட் ஓப்பனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிசான் ட்ரேடிங் இந்தியா அப்படின்ற கம்பெனில இருக்கும். இவங்க வந்து கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனி அந்த ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க 0 to 6 months ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து எஸ்டிஎம் பேஸ்ட் கம்பெனி, குட் கம்யூனிகேஷன் இருக்கணும், அதுக்கப்புறம் எஸ்டிஎம் பேக்ரவுண்ட் இருக்கணும்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்ரீபெரும்புத்தூர்ல தான் இந்த கம்பெனி வந்து லொகேட் ஆயிருக்கு. நீங்க இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க மெயில் ஐடி யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணாம. நெக்ஸ்ட் ஓப்பனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேல்யூ அப்படின்ற கம்பெனில இருந்து வாக்கின் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனி நாவலூர் சென்னையில லொகேட் ஆயிருக்கு. இந்த வாக்கின் இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து 21 மார்ச் 2026 சாட்டர்டே தான் நடக்கும். லைக் 9:30 AM இருந்து 1 PM வரைக்குமே. ஸோ என்னென்ன ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சிஸ்டம் வேலிடேஷன் இன்ஜினியர், அதுக்கப்புறம் சிஸ்டம் வேலிடேஷன் டெக்னிக்கல் ப்ராஜெக்ட் மேனேஜர், சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட், சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், சீனியர் சாஃப்ட்வேர் டெஸ்ட் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் டெக்னிக்கல் ப்ராஜெக்ட் மேனேஜர், சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஓனர், ப்ராடக்ட் ஓனர்,
அண்ட் சிஸ்டம் டெக்னிக்கல் ப்ராஜெக்ட் மேனேஜருக்கான ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. நீங்க இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்படின்னா டைரக்ட் ஓப்பன் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கோங்க. உங்களோட ரெஸ்யூம் பிளஸ் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் வந்து வச்சுக்கோங்க வெரிஃபிகேஷனுக்காக. இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்னா யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணாம. நெக்ஸ்ட் ஓப்பனிங் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் பேக்கேஜிங் அப்படின்ற இடத்துல இருந்து இவங்க ஆப்ரேட்டர் ஹெல்பர் டிரைவர்ஸ் ஹைர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மிஷின் ஆப்ரேட்டிங் தெரிஞ்சிருக்கணும், ஃபேக்டரி ஹெல்ப்பரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிரைவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கூட்ஸ் வெஹிக்கல்காக அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சென்னை லொகேஷன் தான். நீங்க இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஓப்பனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாநதி இன்ஃபோடெக் அப்படின்ற கம்பெனில இருந்து .NET டெவலப்பர் ஹைர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க MySQL எக்ஸ்பர்டைஸ்டா இருக்கணும், 2+ year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இமீடியட் ட்ரைனர்ஸா இருக்கணும்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. லொகேஷன் கோயம்புத்தூர் தான். ரோல் பத்தி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு ரெஸ்யூம் ஷேர் பண்ணுங்க. டவுட் கிளாரிபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க, இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே கம்பெனில இருந்து பிசினஸ் அனலிஸ்ட் ஹைர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 to 4 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், கோயம்புத்தூர் லொகேஷன் தான். நீங்க இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. டவுட் இருந்ததுன்னா கீழே கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூம் ஷேர் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணாம. நெக்ஸ்ட் ஓப்பனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டால்வார்ட் இன்னோவேஷன் அப்படின்ற கம்பெனில இருந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் பைத்தான் பிளஸ் ஆங்குலர் ஹைர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெங்களூர் லொகேஷன் தான். 2+ year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இமீடியட் ஜாயினர்ஸா இருக்கணும். ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ ப்ராசஸ் தான் நடக்கும். ரெக்ரூட்மெண்ட் ஸ்கில்ஸ் வந்து ஒன்ஸ் படிச்சுக்கோங்க. நீங்க இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூம் ஷேர் பண்ணுங்க. உங்களோட ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுவாங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாம. நெக்ஸ்ட் ஓப்பனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னையில லொகேட் ஆயிருக்க ட்ரைடோ ஸ்டெக் அப்படின்ற கம்பெனில இருந்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிராப்பி பேக் அண்ட் டெவலப்பர்ஸ் ஹைர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சென்னை லொகேஷன் தான். 2 to 4 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஃபிராப்பி ஃப்ரேம்வொர்க் வந்து தெரிஞ்சிருக்கணும், ஃபுல் டைம் ஜாப், இமீடியட் ட்ரைனிங் ப்ரிஃபர் பண்றாங்க. கீ ரெக்ரூட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதை நீங்க ஒன்ஸ் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. நீங்க இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு உங்களோட ஷேர் பண்ணுங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணாம. அண்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் சேட்டலைட் சேனல் வந்து சீனியர்ஸ் கேமராமேன், வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட், சப் எடிட்டர்ஸ், கிராஃபிக் டிசைனர்ஸ், விஷுவல் எடிட்டர்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ்க்கான ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. இதுல எல்லாத்தையுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் தென் உங்களோட ரெஸ்யூமே நீங்க ஷேர் பண்ணலாம். ஸோ நீங்க இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா இந்த ஃபீல்ட்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாக்குற மக்களை, bye bye guys.